அனைவருக்கும் வணக்கம். நீதி கதை போட்டி 3. ஆத்திச்சூடியில் 39ஆம் வரியில் ஆனந்தலாடல். கோவை தனியார் பள்ளியில் 9ஆம் வகுப்பு படிக்கும் கனிஷா மற்றும் பிரியா. இவர்கள் இருவரும் நல்ல தோழிகள். கனிஷா நல்ல படிப்பாளி. ஆனால் பிரியாவோ படிப்பாளிதான், ஆனால் சரியாக கவனம் செலுத்த மாட்டாள். பிரியா ஒரு நாள் ஒரு காலை பொழுதில் பள்ளிக்கு வந்தவுடன் கனிஷாவுடன் வந்து ஹோம்ஒர்க்கை பண்ணிட்டியா அப்படின்னு வந்து கேட்டுகிட்டே இருந்தா. பண்ணிட்டேன், நீ பண்ணலையா அப்படின்னு கேட்கல. பண்ணலை, நீ கொடுக்குறியா, டக்குன்னு எழுதிடுறேன் அப்படின்னு கேட்டா. அவள் தப்பும் தவறுமா எழுதி முடிச்சிட்டா. அப்புறம் சார் வந்து கேட்கல. கொடுத்தோன்னே இவங்க பார்க்க, என்ன இப்போதான் வந்து எழுதுனியா அப்படின்னு கேட்குறா. இப்போதான் எழுதுனியான்னு கேட்டோன்னே அவங்க ஆமாம் அப்படின்னு சொன்னோன்னே அவட அடி வாங்கிக்கிட்டா. அப்புறம் மத்தியானம் சாப்பிடல கனிஷா வந்து பிரியாட்ட கேட்டா, ஏன் எப்போவுமே ஹோம்ஒர்க்கை பண்ண மாட்டேங்கிற அப்படின்னு கேட்டா. அவள் சொன்னா, நான் காலையில் 7 மணிக்கு எழுந்திரிச்சு ப்ரெஷ்ஷை தேடி பேஸ்ட்டை தேடி பல்லு விளக்கிட்டு அதுக்கப்புறம் குளிக்க யூனிஃபார்மு எல்லாம் தேடி கிளம்பி வந்து சாப்பிட கூட எங்கள் அம்மா ஊட்டி விடுவாங்க. ஷூவை எடுத்துகிட்டு குடுன்னு வேனு வந்துடும், ஏறி வந்துடுவேன். ஹோம்ஒர்க்கு பண்ணவும் முடியாது. நைட் ஆனால் வீட்டுக்கு வந்தோடனே வந்து படுத்துருவேன். அப்புறம் திருப்பி எழுந்திரிச்சு டியூஷன் போயிட்டு வந்தோடனே அப்படியே தூக்கம் வந்துடும்னு தூங்கிடுவேன். அதனால் பண்ணவே முடிய மாட்டேங்கிறது அப்படின்னு சொன்னான். அவன், நீ இப்படி பண்ணால் எந்திரிச்சு எழுத முடியாது. நீ காலையில் சீக்கிரமாக எந்திரிக்கணும். 5 மணிக்கு எந்திரி. 5:30க்குள்ளே காலக்கடன் எல்லாம் முடித்தோன்னே காலையில் 5:30லேருந்து உட்காந்து படிக்க ஆரம்பி. அப்போ தான் கண்ணு எதையும் பார்க்காது, காதையும் எதுவும் கேட்காது. நம்ம பிரெயின் வந்து படிப்பில் மட்டும் கவனம் செலுத்தியிருக்கோம் அப்படின்னு சொன்னான். நான்லாம் காலையில் எந்திரிக்கிறதுக்கு எங்கள் அம்மாவை அலாரம் வைக்க சொன்னால், நீ நினச்சிட்டு படி, காலையில் சீக்கிரமாக எந்திரிக்கணும்னு நீயே எந்திரிச்சிருவ அப்படின்னு அவங்க அம்மா சொல்லி பழக்கி விட்டாங்க. இப்படி பழகினாதான் இனிமேல் நம்ம சீக்கிரமாக எந்திரிச்சு 10th பாஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா. நன்றி. ஆனந்தலாடல்.